வணக்கம் ஆனந்தி. சினிமாவை மிஞ்சும் வகையில் நேற்று இரவு காவல் நிலையத்துக்குள் புகுந்து தாக்கல் நடத்திய சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. அது காவல் நிலையத்துக்குள் இருந்த காவலர் உயிருக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமூர் அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் நேற்று இரவு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் இரவோடு இரவாக காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவல் நிலையத்தில் தாக்கல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காவல் நிலையத்தில் பணியிருந்த ஒரே ஒரு காவலர் பால்பாண்டி காவல் நிலையத்தில் இருந்த நிலையில் காவல் நிலையத்துக்குள் புகுந்த மர்ம நபர்கள் காவல் நிலையத்தில் இருந்த கணினி மற்றும் முக்கிய ஆவணங்கள் மீது அடித்து நொறுக்கி அங்கு சேதப்படுத்தியுள்ளனர். காவல் நிலையத்தில் இருந்த பணியில் காவல் உயிருக்கு பயந்து அங்கிருந்து அறையில் பூட்டிக் கொண்டு பயந்து உள்ளே ஒளிந்திருக்கும் சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனந்தி. கிட்டத்தட்ட தற்போது டிஎஸ்பி சந்திரசேகர் மற்றும் ஆய்வாளர் குருநாதன் தலைமையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஒரு காவல் நிலையத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது என்று கூறலாம் ஆனந்தி. தொடர்ந்து வந்த திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமாரிடம் அந்த கிராம மக்கள் சென்று எங்கள் ஊருக்கே அதாவது பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று ஒரு கோரிக்கை விடுத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் அந்த காவல் நிலையத்துக்குள் சென்று அங்கு நடந்த சம்பவம் குறித்து பார்வையிட சென்ற போது அதற்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறையினர் 5 கிலோமீட்டர் முன்பாகவே அவரை தடுத்து நிறுத்தினர். அவரையும் அவர் பொதுமக்களையும் யாரும் காவல் நிலையத்திற்கு வரக்கூடாது என்று அவரை தடுத்து நிறுத்திய போது அந்த பகுதியிலேயே முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரும் மற்ற அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டனர் ஆனந்தி. இந்த நிலையில் தற்போது எந்த செய்தியாலும் செய்தி சேகரிக்கும் வரக்கூடாது என்ற காவல்துறையினர் அங்கு கட்டுப்பாடு விதித்திருக்கின்றனர். தொடர்ந்து அந்த காவல் நிலையத்தில் பெரும் தாக்கல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. யார் என்ற தாக்கல் நடத்த ஒரு முதற்கட்ட தகவல் பேரையூர் தாலுகா வெங்கடாச்சலத்தை சேர்ந்த பிரபாகர் என்பவர் அடிக்கடி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அவரை இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்று விசாரணை நடத்த சென்ற போது அவரின் தந்தையிடம் விசாரணை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த பிரபாகரன் மற்றும் அவர் உடலில் இருந்தவர்கள் நேற்று இரவு மது போதையில் வந்து அந்த காவல் நிலையத்தை தாக்குதலாக கூறப்படுகிறது ஆனந்தி. தற்போது காவல்துறை கண்காணிப்பு தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனந்தி.